எல்லா வீடியோலயும் ஒரு டாகோட மைண்ட் வாய்ஸை தான் நம்ம வந்து மக்களா கிண்டல் பண்ணி போடுவோம். பட் இந்த வீடியோல ஒரு டாகோட பெயினை நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால வந்து அதனுடைய மைண்ட் வாய்ஸ் நம்ம போடல. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் ஸ்கை. ஒரு அழகான பிளாக் கலர் லேப்ரடார் ஃபீமேல். ரொம்ப ரொம்ப பொறுமைசாலிங்க. ஆனா எப்படிதான் இவ்வளவு புண்ணு வந்ததுன்னு எனக்கும் தெரியல. சின்னதா ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து சின்ன இன்ஃபெக்ஷன் தானே, சீக்கிரம் சரியாயிரும் நினைச்சாங்க. பட் ஹெவியா மாறிடுச்சு. அவங்க டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. டாக்டர் வந்து ஃபுல் ஹேரை ரிமூவ் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற லோஷனை போடுங்க, அப்பதான் சரி வரும்னாங்க. ஸோ நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. தலையில இருந்து அந்த பின்னாடி ஸ்பைனல் போர்ஷன் ஃபுல்லாவே வந்து புண்ணா இருந்தது. ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. நான் வந்து ஃபுல் ஃபர்ரை ரிமூவ் பண்ணி எடுக்கும் போதுதான் அதனுடைய ஃபுல் எஃபெக்டே தெரிஞ்சது. அந்த புண்ணு மேல எல்லாம் இருக்கிற ஃபர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும்போது பாவம் அவங்க ரொம்ப வலியால துடிச்சாங்க. என்னாலே வந்து அதை பொறுத்துக்க முடியல. நானும் அதனால வந்து எப்பவுமே வந்து ஒரு டாகுக்கு நாங்க ஹேர் கட் பண்றோம் இல்ல ஃபர் ரிமூவ் பண்றோம் அப்படின்னா சடசடன்னு வேகமா பண்ணிடுவோம். பட் இந்த ஒரு டாகுக்காக நான் ரொம்பவும் டைம் எடுத்து பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த புண்ணு மேல ட்ரிம்மர் பட்டு அந்த ஃபர்ரை எடுக்கணும். அப்பதான் வந்து அந்த புண்ணு மேல அவங்களால கிளீன் பண்ணி மெடிசின் போட முடியும். அந்த மாதிரி போர்ஷன். ஏன்னா கொஞ்சம் நம்ம ஓவரா அழுத்தி அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின் கட் ஆயிரும். அதனால வந்து அதை அவ்வளவு தூரம் பார்த்து நம்ம ட்ரிம்மர் மூலியமா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சிசரிங் மூலியமாவும் சின்ன சின்ன ஹேர்ஸ், ஏன்னா சுத்தி இருக்கிற ஹேர்ஸையும் நம்ம ப்ராப்பரா ரிமூவ் பண்ணணும். இல்லாட்டினா என்ன ஆகும்னா அந்த மெடிசின்ஸ் போட்டிருப்பாங்க, அது மேல திரும்ப அந்த ஹேர் பட்டு வந்து அந்த மெடிசனோட எஃபெக்ட ஸ்பாயில் பண்ணிரும். ஸோ அதனால வந்து அந்த இடத்த சுத்தி ஜாக்கிரதையா ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க பார்த்தா தெரியும், இதெல்லாம் ஷாம்பு போட்டு கிளீன் பண்ணும்போது அந்த ஸ்கின் வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்போஸ்டு. அவளுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனாவே இருந்தது. பட் அவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா. நானும் கூடவே இருந்து அவளை மெதுவா நல்லா தேய்ச்சி விட்டு பண்ணி அந்த தேய்க்கும் போதுதான் அந்த ஸ்கின் மேல இருந்து அந்த பக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காஞ்ச தளமா இருக்கும்ல, அது எல்லாமே உதிர்ந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல ஓப்பன் வுட் மாதிரி இருந்தது. இப்போ வந்து அவங்க மருந்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். அந்த ஸ்கின்ல இருக்க போய் ரீச் ஆகி எல்லாத்தையும் சீக்கிரம் ஆற வச்சிரும். உண்மையிலேயே சொல்ல போனா இவ்வளவு பொறுமையா இருந்த இந்த டாகுக்கு தான் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ நீங்க ஃபைனலா கட்டுறாங்க எப்படி ரெட்டிஷா இருக்கு, இதுதான் ஸ்கின்னு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த பார்ப்போம். பாய்.